ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டு என்னை ஓர் ஆத்மாவாக அனுபவம் செய்கின்றேன். நான் இப்பொழுது இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து சக்திசாலி ஆத்மாவாக ஆகின்றேன். நான் தந்தையின் முன்பாக அமர்ந்து அவர் மூலம் படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சத்தியுக ராஜ்ய பதவிக்கு தகுதியானவனாக ஆவதற்காக அவசியம் தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. என்னுடைய தந்தை தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கின்றார் என்பதை நான் அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தந்தையின் மூலமாக மனிதனில் இருந்து தேவதையாவதற்கான படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையுடையவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் அவிநாஷி ஆத்மா. நான் தந்தை மூலமாக ஸ்ரீமத் பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக ராஜயோகம் கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. பிராமணனாகிய நான் தந்தை மூலமாக தேவதையாக சத்திரியனாக ஆகின்ற ஆத்மா. நான் சத்தியுகம் திரேதாயுகத்தில் புண்ணியாத்மாவாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக அனைத்து ரகசியங்களையும் புரிந்து கொண்ட ஆத்மா. நான் நிராகாரர், பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக மீண்டும் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் என்னுடைய பிறப்புரிமையாகிய சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை தந்தையின் மூலமாக அடைவதற்கு தகுதியானவனாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் பரமபிதா பரமாத்மா மூலமாக தூய்மையாகி தூய்மையான உலகத்தின் எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. இறைவனாகிய தந்தை ஞானம் நிறைந்தவர், அமைதி நிறைந்தவர், ஆனந்தம் நிறைந்தவர் எனும்போது நானும் கூட அவருடைய ஆஸ்தியை அடைந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் என்ன குணங்கள் இருக்கின்றதோ அதை
அடைந்திருக்கின்ற ஆத்மா. நான் குணங்களை தாரணை செய்து லட்சுமி நாராயணனாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. தந்தை எனக்கு படிப்பு சொல்லித் தருகின்றார், யோகம் கற்பிக்கின்றார். ஆகையால் நான் அமரும் போதும் எழும்போதும் நினைவு யாத்திரையில் இருக்கின்ற ஆத்மா. நான் சத்தியத்தின் பலனை அடைவதற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் யோகம் என்ற நினைவு மூலமாக விகர்மங்களை விநாசம் செய்கின்ற ஆத்மா. நான் சாந்திதாம நிவாசியாக இருக்கின்ற ஆத்மா. நான் அசரீரியாக வந்து இங்கே எனது பாகத்தை நடிப்பதற்காக சரீரத்தை எடுத்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது விகாரியிலிருந்து நிர்விகாரியாக ஆகின்ற ஆத்மா. இது என்னுடைய இறுதி பிறவி. ஆகவே நான் தூய்மையாவதற்காக தந்தையிடம் உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகின்ற ஆத்மா. நான் படித்து 21 பிறவிகளுக்கு மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. எனக்கு நிராகாரர் பகவான் கற்பிக்கின்றார். நான் அவரை நினைவு செய்வதன் மூலமாக விகர்மங்களை விநாசம் செய்கின்ற ஆத்மா. இது என்னுடைய கடைசி பிறவி. பிறகு நான் சொர்க்கத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் செய்து கொண்டுள்ள பவித்திரமாவதற்கான வாக்குறுதியில் உறுதியாக இருக்கின்ற ஆத்மா. நான் காமம், கோபம் முதலிய பூதங்கள் மீது அவசியம் வெற்றி பெறுகின்ற ஆத்மா. நான் நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் பாடம் கற்பிக்கும் தந்தையை நினைவில் வைக்கின்ற ஆத்மா. இந்த நாடகம் இப்போது முடிவடைந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த கடைசி பிறவியில் அவசியம் பவித்திரமாக ஆகின்ற ஆத்மா. நான் அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பியவனாகி எனது முகத்தின் மூலம் சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆத்மா. நான் எனது
கண்கள் மற்றும் நெற்றியின் மூலம் ஈஸ்வரிய நஷாவை வெளிப்படுத்துகின்ற ஆத்மா. நான் நேரம் மற்றும் எண்ணத்தின் பொக்கிஷத்தை மிச்சப்படுத்தி சேமிப்பு கணக்கை அதிகரிக்கின்ற ஆத்மா. நான் இனிமையான பேச்சின் மூலம் நானும் மகிழ்ச்சி அடைந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சி அடைய வைக்கின்ற ஆத்மா. நான் சதா அனைவரையும் இனிமையானவராக மாற்றி சதா இனிமையான பார்வை, இனிமையான வார்த்தை, இனிமையான செயல்களை மட்டும் செய்கின்ற ஆத்மா. நான் மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணத்தை தாரணை செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி முத்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.